வணக்கம் நண்பர்களே, நான் கிருஷ்ணபாண்டியன். நம்ம சேனல் வந்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து ரகசியம். இந்த சேனலில் வந்து நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாஸ்து சார்ந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். முதல்ல வாஸ்து என்றால் என்ன? அப்போ வாங்கக்கூடிய மனை, அந்த மனையில் வந்து நீரோட்டங்கள் இருக்கும். நிலசக்தி, நீர் சக்தி, நெருப்பு சக்தி, காற்று சக்தி, ஆகாய சக்தி, இந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூத சக்திகளை நாம் வந்து அந்த மனையில் வாழ்கிறவங்களுக்கு நேர்மறையாக சக்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டிடக்கலையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் பேர் தான் வாஸ்து. அதாவது பிரபஞ்ச சக்தியை ஒன்றிணைத்து நன்மை தரக்கூடிய ஒரு கட்டிடக்கலையை உருவாக்குற பேர் தான் வாஸ்து. அப்போ அந்த கட்டிடக்கலையை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனை வந்து எந்த திசை பார்த்த மனைகளாக வேணாலும் தாராளமாக இருக்கலாம். அதில் தவறு கிடையாது. 4 திசை மனைகள் இருக்குது, ப்ளஸ் வந்து கோண திசை மனைகள் இருக்குது. அப்போ சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 திசையான மனைகள் இருக்குது. அந்த எந்த திசை மனைகளாக இருந்தாலும் சரி தான், நாம் வந்து அந்த மண் அமைப்புகளுக்கு ஏற்ற போல முதல்ல நம்ம வந்து அந்த மனைகளை தேர்வு செய்யணும். குறிப்பாக நாம் வாங்கக்கூடிய மனைகள் வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கும் பொழுது உத்தமம். சதுரம் செவ்வகமாக இருக்கும் மனைகளை தேர்வு செய்வது சிறப்பு. மனைக்கு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் பள்ளமான அமைப்புகள் இருப்பது மிக சிறப்பு. தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் உயரமான அமைப்புகள் இருப்பது மிகவும் சிறப்பு. அதுபோல் மனை வந்து குறைந்தது ஒரு 30 அடி முன்னளவு, அதாவது அகலங்கள் இருக்கும்படி மனையை தேர்வு செய்வது இன்னும் சிறப்பு. 30 அடி கம்மியாக உள்ள மனைகளில் வந்து நம்ம அதிகப்படியான வாஸ்து அமைப்புகளை நாம் அமைக்க முடியாது. பொதுவாக வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி வந்து பொதுவாக ஜனங்கள் இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டில் மக்களோட புரிதல் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் வந்து கரெக்டாக வாசல் வச்சுருக்கிறேன், கரெக்டாக பெட்ரூம் வச்சுருக்கிறேன், கரெக்டாக ஜன்னல் வச்சுருக்கிறேன், இதுதான் வாஸ்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வாஸ்து தான், நம்ம தவறு இல்லை. பட் ஆனால் வந்து இன்னும் சில விஷயங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வரேன்னா, வாஸ்துவை வந்து நீங்கள் வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். வாஸ்துவை வந்து 33 அமைப்புகளாக பிரிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வாஸ்து வேலை செய்தா செய்யலையான்றது உங்களுக்கு புரியும். அது வந்து இன்றைக்கி வந்து எந்த வாஸ்து நிபுணர் சொல்கிறாங்களா இல்லையா தெரியல, அனுபவத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாஸ்துவை 3ஆக பிரிச்சுக்கோங்க. 33 வாஸ்து. அதாவது முதல்ல என்ன வாஸ்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த மனையை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு காம்பவுண்டு போட்டு ஒரு மனையை வச்சுருவீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மனையை வந்து ஓகே, அப்போ மனை வாங்கி வச்சு அந்த ஒரு நல்ல அமைப்புகள் பார்த்து ஒரு நல்ல மனையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ வந்து வீடு கட்டணும். அப்படி வீடு கட்டணும் பொழுது அதுக்கு ஒரு பிளான் வாங்குவீங்க இல்லையா? அதுக்கு வந்து பிளான் ஒரு இன்ஜினியர் பிளானோ, வாஸ்து நிபுணர் பிளானோ, இல்லை கொத்தனார் பிளான்களோ வாங்குவீங்க. அந்த பிளானில் வந்து என்ன இருக்கும்? பில்லர் போட்டு ஒரு அமைப்பு கூடிய ஒரு கட்டிட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கட்டிட அமைப்புகளுக்கு நாம் என்ன கொடுக்குறோன்னா 33 மார்க் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதில் வந்து என்னெல்லாம் வரும்? தலைவாசல் வரும், வீடு வரும், உள்ள அமைப்புகள் வரும், ஹால், பெட்ரூம், கிச்சன், அது உள்ள எல்லா அமைப்புகளும் வரும். ஸ்டேர் கேஸ்லேருந்து எல்லாமே வீட்டுக்குள்ளே வரும். அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 33. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்க வாஸ்து நிபுணர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளானை மட்டும் கொடுத்துட்டே 33% வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 100% வாஸ்து சரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட கொடுத்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து வாங்குறவங்களாச்சு கொடுக்குறவங்களாச்சு. ஆனால் அந்த 33% தான் அவங்க 100% சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வாஸ்து இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்த வாஸ்து என்னன்னு நம்ம பார்க்கணுன்னா, இந்த பிளானை வந்து நம்மளோட காம்பவுண்டுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வந்து வடிவமைப்போம். அந்த வடிவமைக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு கிழக்கு பக்கம் உள்ள காலி இடம், வடக்கு பக்கம் உள்ள காலி இடம், தெற்கு பக்கம் காலி இடம், மேற்கு பக்கம் காலி இடம், இதெல்லாம் காம்பவுண்டுக்குள்ளே. அப்புறம் வந்து அந்த உள்ளே வந்து போர்வெல்லு, இப்போ செப்டி டேங்கு, அதுபோல் மற்றும் வீட்டை சுற்றி உள்ள மரங்கள் அமைப்பு, இது எல்லாம் சேர்த்து அந்த வீட்டுக்கும் அந்த காம்பவுண்டு இடத்துக்கும் உள்ள வானத்திலேருந்து சூரிய வெளிச்சம் உள்ள அமைப்புகள், இது எல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 33 மார்க். அப்போது வந்து 66% தான் உங்களுடைய வீட்டுக்குள்ள வாஸ்துவை உங்களால் அமைக்க முடியும். இதுதான் வாஸ்துவில் அடிப்படை உண்மை. தயவுசெய்து நீங்கள் வந்து யார் எந்த குழப்பம் வேண்டாம். இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். வாஸ்துவில் அடிப்படை என்ன? வாஸ்து 66% தான் நம்மளால் ஒரு வாஸ்து நிபுணரால் ஒரு வீட்டுக்கு வாஸ்து கொடுக்க முடியும். அப்போ இன்னொரு 34% எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே உங்கள் வீட்டு முன்னாடி ரோடு, வீட்டுக்கு சுற்றி உள்ள அமைப்புகள், உங்கள் வீட்டுக்கு சில பக்கம் கிழக்கு பக்கம் பில்டிங் இருக்கும், மேற்கு இருக்கும், வடக்கு தெற்கு இருக்கும், ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு சுற்றி இருக்கும். அந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக 33% வேலை பார்க்கும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு 1% கடவுளை. அதனால தான் கடவுள் வந்து இந்த பூமியில் பிறந்தாலே நாம் வந்து கர்மாவை அனுபவிக்கிறது தான் பிறந்திருக்கிறோம். நம்ம வந்து ஏதோ விஷயத்தை செய்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அதனால் 100% வாஸ்து அமைப்புகள்லாம் கடவுள் நமக்கு தரமாட்டார். அதில் நம்ம வாழவும் முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம பூமியில் பிறவி செய்யவே மாட்டோம். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக
இந்த வாஸ்து அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் உழைப்புக்கு வருமானம் இருக்கும். ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதான் வாஸ்து. அதாவது பொதுவா வாஸ்துனா என்ன அப்படின்னா, பிரபஞ்ச சக்திய நமக்கு ஏத்த மாரி அமைச்சு, அந்த வீட்ட உருவாக்கக்கூடிய ஒரு கட்டடக்கலைக்கு பேரு தான் வாஸ்து. வாழ்க வளமுடன். நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.